சிங்கம் சிங்கிளா தான் வரும். 2026 தேர்தல் எங்க வந்து யாருக்கிட்ட? பாஜகவுடன் கூட்டணியா? ஒரு மண்ணும் கிடையாது, விஜய் உறுதி. 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி மிக பெரும் மாற்றம் நிகழும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி இருக்கு தமிழக வெற்றி கழகம். பாஜகவுடன் தமிழக வெற்றி கழகம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் 51 சீட்டுக்கள், துணை முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர்னு பல ஆஃபர்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில பாஜக கூட்டணி வேண்டாம்னு சொல்லிட்டாராம் விஜய். இந்த நிலையில இந்த விவகாரத்துக்கு பின்னணியில என்ன நடந்தது என்பது குறித்து சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராகி வர்ற நிலையில தற்போது தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டு இருக்கு. இன்னும் சில வாரங்கள்ல தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிவுகளும் அறிவிக்கப்பட்டுவிடும். அதற்கு முன்னதா கூட்டணியை இறுதி செஞ்சு ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்றதுல அதிமுக பாஜக கூட்டணி தீவிரமா முயற்சி செஞ்சுக்கிட்டு வருது. ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையை பயன்படுத்தி கூடுதல் கட்சிகளை கூட்டணிக்குள்ள இழுத்து வந்து வெற்றி பெற வேண்டும் அப்படின்றது தான் அதிமுக பாஜகவோட எண்ணம். சொல்ல போனா பாஜக தான் கூட்டணி முடிவுகளை எடுத்து வர்றதா சொல்லப்படுது. இந்த நிலையில கடந்த சில தினங்களாகவே அதிமுக பாஜக தமிழக வெற்றி கழக கூட்டணி குறித்த தகவல்கள் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் பேசுபொருளா மாறிச்சு. குறிப்பா விஜய்க்கு 51 சீட்டுக்கள், துணை முதலமைச்சர் பதவி, எதிர்க்கட்சி தலைவர் பதவி, ஒரு வருடம் முதல்வர் பதவின்னு பல்வேறு ஆஃபர்களை அமித்ஷா எடுத்து வச்சதா சொல்லப்படுது. மேலும் விஜய்க்கு அழுத்தத்தை தர்ற வகையில சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் படம் உள்ளிட்ட விவகாரங்களையும் பாஜக கையில எடுத்துச்சு. இதற்கிடையே டெல்லி சிபிஐ அலுவலகத்துல விஜய் விசாரணைக்காக ஆஜரான நிலையில பாஜக தலைவர்களை சந்திப்பாருன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா விசாரணை முடிஞ்ச உடனே சென்னைக்கு திரும்பிட்டாரு விஜய். இதற்கிடையே தமிழக வெற்றி கழகத்தோட இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்லி இருக்காருன்னா, எந்த கட்சி கூடமும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கல. குறிப்பா பாஜக, அதிமுக, சசிகலா, ராமதாஸ்னு யாருக்கிட்டவும் எந்த மட்டத்திலையும் பேச்சுவார்த்தை நடக்கல. காங்கிரஸ் கூட பேச்சு நடப்பதாகவும் சிலர் வதந்தி பரப்புனாங்க. ஆனா அது நடக்கல. திமுக தான் இது போன்ற தகவல்களை பரப்பிக்கிட்டு வருது. இத யாரும் நம்ப வேணாம். சமீப காலமா சில ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் அரசியல் லாபத்திற்காக திட்டமிட்டு சில பொய்யான செய்திகள் பரப்பப்பட்டு வருது. குறிப்பா பாஜக, அஇஅதிமுக, சசிகலா, ராமதாஸ் அவர்களை தமிழக வெற்றி கழகத்தோட தொடர்பு படுத்தி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதா கூறப்படும் தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை. குறிப்பிட்ட கட்சிகள் மற்றும் அரசியல் தலைவர்கள் கூட எந்த விதமான பேச்சுவார்த்தை எந்த மட்டத்திலும் நடைபெறலைன்றத திட்டவட்டமா தெரிவிச்சு கொள்கிறோம். இது போன்ற பொய் செய்தி உத்திய காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளோடு தொடர்பு படுத்தியும் கடந்த காலங்கள்ல கடைபிடிக்கப்பட்டதும் அது உண்மை இல்லை அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். இருந்தாலும் பொதுமக்களிடையும் தொண்டர்களிடையும் தொடர்ந்து குழப்பத்தை விளைவிப்பதற்காகவே இத்தகைய ஆதாரமற்ற செய்திகள் திமுகவினரால பரப்பப்படுது. பொறுப்புள்ள ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதள பயனாளர்கள் செய்தியோட உண்மைத்தன்மையை ஆராயாம இத்தகைய வதந்திகளை பகிர வேண்டாம், வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில பாஜகவோட விஜய் கூட்டணி பேசியது என்னவோ உண்மைதான் அப்படின்னும், ஆனா சில நலன் விரும்பிகளோட அறிவுறுத்தலின் பேரிலேயே அவர் பாஜக கூட்டணி வேண்டாம்னு முடிவெடுத்ததா சொல்லப்படுது. பாஜகவுடன் கூட்டணி தொடர்பா தமிழக வெற்றி கழகத்தினர் என்ன சொல்றாங்கன்னா, பாஜகவை கொள்கை எதிரின்னு அறிவிச்சுட்டு அந்த கட்சி கூட உடனே போய் கூட்டணி வச்சா தன்னுடைய எதிர்காலம் இருட்டாகிடும்னு விஜய் நினைக்கிறாரு. மேலும் இந்த முறை அதிமுக தோத்தா அதிமுக மேலும் பலவீனமாகும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி படிப்படியா தமிழ்நாட்டுல எதிர்கட்சி ஆளுங்கட்சின்ற நிலைக்கு வந்து விடலாம்னு விஜய் கணக்கு போடுறாரு. பாஜகவுடன் சேரலாமான்னு நெருங்கிய நண்பர்கள், முக்கிய நிர்வாகிகள், ரசிகர் மன்ற காலத்துல இருந்து பயணிக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் கிட்ட கருத்து கேட்டப்ப அவங்க 75% பேர் இந்த தேர்தல்ல நாம ஜெயிக்கலைனாலும் பரவாயில்ல, பாஜகவோட கூட்டணி வச்சா நமக்கு கொள்கையே இல்லை அப்படின்றது போல ஆகிடும். அதனால இந்த தேர்தல் நேரத்துல அந்த விஷ பரீட்சை வேண்டாம்னு அறிவுறுத்தி இருக்காங்க. இதனால வேறு வழி இல்லாம அந்த முடிவை கைவிட்டு இருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லப்படுது.
தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்குள்ள இழுக்க பாஜக முயற்சி செஞ்ச நிலையில விஜய் தரப்பும் அதிமுக கூட்டணிக்குள்ள செல்ல முடிவு செஞ்சது போல செய்திகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்துச்சு. அதே போல தமிழக வெற்றி கழகத்து கூட ராமதாஸ் அவர்களின் பாமக கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் சொல்லப்பட்டது. சசிகலா கட்சி தொடங்கிய நிலையில அவரும் தமிழக வெற்றி கழகத்தோட பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் வந்துச்சு. ஏற்கனவே விஜய் கிட்ட கரூர் விவகாரத்துல சிபிஐ விசாரணை நடந்து முடிந்து விட்டதா சொல்லப்பட்ட நிலையில டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டு விஜய் கிட்ட விசாரணை நடத்தப்பட்டுச்சு. அப்பவே தாவேகாவை பாஜக கூட்டணிக்குள்ள இழுக்கவே இந்த சிபிஐ விசாரணைன்னு சொல்லப்பட்டுச்சு. தற்போது எந்த கட்சி கூடவும் கூட்டணி இல்ல, தனியாதான் இந்த 2026 சட்டசபை தேர்தலை சந்திக்க போறேன்னு தளபதி விஜய் முடிவு எடுத்து இருக்கிறது அரசியல் வட்டாரத்துல மிக பெரும் முடிவா பார்க்கப்படுது.